வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல். அத்தியாயம் 7. காட்டு வாழ்க்கையில் கை சேர்ந்த அக்னி பந்தமாய் நீ, வழிகாட்ட வந்த நீ வாழ்க்கையாய் மாறியது எப்போது? கையில் இருந்த அலைபேசி சத்தம் எழுப்ப அதை பார்த்து கொண்டிருந்த மகேஸ்வரியின் மனம் பதைத்தது. அழைத்தது சின்னவன் கிருஷ்ணன். அழைப்பு எடுக்காமலும் இருக்க முடியாது. ஆகவே மணியோசை நிற்கும் நொடியில் அழைப்பை ஏற்று காதில் வைத்தார். அம்மா, என்னமா பண்றீங்க? போன் எடுக்க இவ்வளவு நேரமா என்றான் கிருஷ்ணன். சொல்லுடா, அதான் எடுத்தாச்சுல்ல. நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? ஆச்சுமா. எப்பமா பணம் டிரான்ஸ்பர் பண்ணுவ? ஆர்டர் போடணும். போட்டாலும் உடனே கிடைக்காது, வெயிட் பண்ணணும் என்று தனது காரியத்தில் கண்ணாக இருந்தான். சாப்பிட்டாயா என கேட்ட தாயிடம் நீங்க சாப்பிட்டீங்களா என கேட்க கூட முடியாத அளவுக்கு அவனின் சுயநலம் அவனை ஆட்டுவித்தது. அது கிருஷ்ணா, பெரியவன் கிட்ட கேட்க முடியலடா. அது எப்படி கேட்க முடியாம போகும்? எப்படியும் மீனாவுக்கு செய்ய அவன் யோசிக்க மாட்டான். அப்புறம் என்னமா? இல்லடா, நான் கேட்டேன். ஆனா என்றவர் நேற்று இரவு நடந்தது அனைத்தையும் கூறினார். தாய் கூறியதை கேட்டவன், அவ கேட்டாளா இவன் கொடுத்தானா? உங்களால ஒண்ணும் செய்ய முடியலையா? அப்ப பணம் இல்ல, அப்படிதானே? தெரியுமா, அவன் பணத்தை கொடுக்க உங்களுக்கே மனசு இல்ல. அதனாலதானே நேத்து நான் கேட்கும் போதே நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எப்பவும் அவன் தான் வசதி. ஒரு கண்ணுல வெண்ணையும் மறு கண்ணுல சுண்ணாம்பு வைக்காதீங்கம்மா. அவனை மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வச்சீங்க. ஆனா என்ன, வெறும் ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்து விட்டீங்க. இப்ப வரைக்கும் நான் அவன்கிட்ட பிச்சை எடுக்கிறது போலதான் வச்சிருக்கீங்கல்ல. வைக்கிறேனா? நான் ஆசைப்பட்டது என்னைக்குதான் எனக்கு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு கிடைக்க என கூறி அழைப்பை துண்டித்து விட்டான். மகேஸ்வரி மீண்டும் மீண்டும் அழைத்த போதும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. மனம் கலங்கி போனது தாய்க்கு. தாயின் அழைப்பை நிராகரித்த கிருஷ்ணன் கைகளில் இருந்த ஆப்பிள் அலைபேசியை தனது சட்டை பையினுள் போட்டுக்கொண்டு முன்னிருந்த கணினியில் கவனத்தை செலுத்தினான். மாதம் 1.5 லட்சம் சம்பளம் பெறும் கிருஷ்ணன் தனது குடும்பத்திற்கு தெரியாமல் தாம்பரத்தில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் அதிநவீன 3 படுக்கையறை கொண்ட ஒரு வீட்டினை வாங்கியிருந்தான். அதற்கு செலுத்த வேண்டிய மாத தவணையில்தான் இந்த அலைபேசியை வாங்கியிருந்தான். எப்படியும் அவன் ஈடுபட்டிருக்கும் பங்கு சத்தையிலிருந்து பணம் வந்துவிடும் என்ற போதிலும் பார்த்தனிடமிருந்து வரும் பணத்தை எதற்கு விடுவது என்றுதான் அன்னையையும் வார்த்தைகளால் காயப்படுத்தியது. அவனுக்கு தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் தனக்கு நெருக்கமாய் உள்ள அனைவருக்குள்ளும் குற்ற உணர்வினை உருவாக்கி குளிர்காயும் ஒருவித மனநிலை கொண்டவன் கிருஷ்ணன். அப்படியே அவனது தந்தை ராஜனின் மறு ஆக்கம் கிருஷ்ணன். தனக்கு பிந்திதான் தானமும் தர்மமும். ஆனால் கிருஷ்ணனை பொறுத்தவரை தனக்கு பிந்தியும் தான் மட்டுமே. தான் தனது என்பதை கடந்து எதையும் யோசிப்பது கூட கிடையாது அவன். ஆனால் வேலை இடங்களில் பழகுவதற்கு மிகவும் எளிதானவன். அவனது நட்பு வட்டம் மிக பெரியது. எவரிடமும் உள்ளார்ந்த பழக்கம் இல்லை. யாரையும் நம்புவதும் இல்லை. அவனுக்கு அவன் மட்டுமே. ஆனால் எல்லோரிடமும் இன்முகமாய் பழகுபவன். அவனது குதர்க்க புத்தி எல்லாம் உடன் பிறந்தவனிடம் மட்டுமே. ஒருவித காழ்ப்புணர்வு என்று கூட சொல்லலாம். சிறு வயது முதல் பார்த்தனோடு ஒப்பிட்டு பேசியதில் வந்ததா, இல்லை பார்க்கும் எல்லோரும் அவன் புகழ் பாடுவதாலா என்னவென்று அவனுக்கே தெரியாது. ஆனாலும் பார்த்தன் மீது பொறாமை கலந்த வெறுப்பு மட்டும் கழுத்தை முட்டும் வரை வளர்த்து வைத்திருந்தான். சின்ன மகனின் வார்த்தைகளில் கலங்கி போய் இருந்தவரின் முன் வந்து சேர்ந்தனர் மீனாவும் பார்த்த சாரதியும். அவர்களின் கைகளில் இருந்த பொதிகளை பார்த்தவரின் கண்களில் வெறுப்பின் சாயல். வேண்டா வெறுப்பாக, வாங்கப்பா என்றார் மகேஸ்வரி. அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் இருவரும் இல்லை. வாங்கிய பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றவர்கள் வரவேற்பறையில் வைத்துவிட்டு அமர வேலை பார்க்கும் தேவி அக்கா தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார். சுற்றி அலைந்தது உண்டு முடித்த மதிய உணவு இரண்டும் சேர்த்து ஒருவித அயற்சியை கொடுக்க இருவரும் எதுவும் பேசாது தங்களது அறைக்கு சென்று விட்டனர். அத்தனை சோர்வு கண்களில் இருந்த போதிலும் அறை வாயில் வரை சென்ற பார்த்தன் திரும்பி அன்னையை பார்த்து, சாப்பிட்டீங்களாமா என்று வினவ மறக்கவில்லை. அவர் பேசாத தலையசைக்கவும், சரிமா, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன்
என்று கூறிவிட்டுத்தான் அறையினுள் நுழைந்தான். அதிசயமாய் அன்று மதியமே கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்ட தோழியர் இருவரும் வழக்கம் போல் மாலை பெசன் நகர் கடற்கரை செல்ல திட்டமிட்டனர். அதன்படி மாலை 4 மணிக்கு தங்களது விடுதி அறைக்கு சென்று உடை மாற்றிக் கொண்டு கிளம்பியவர்கள் 6 மணி அளவில் கடற்கரை வந்து சேர்ந்தனர். அலைகளின் அருகே சென்று சிறிது நேரம் நின்றவர்கள் பேசியபடியே நடக்க ஆரம்பித்தனர். கால்களின் அடியில் குறுகுறுத்த மணலில் புதைந்தபடி அலைகளில் கால் நனைப்பதோடு சரி, நீரில் விளையாடுவது எல்லாம் இல்லை. அதில் அவர்களுக்கு விருப்பம் இருப்பதில்லை என்பதோடு பிறர் கருத்தை கவரக்கூடாது என்பதில் அத்தனை கவனம் இருவருக்கும் எப்போதும் உண்டு. என்னதான் மேடை போட்டு பேசினாலும் சில விஷயங்கள் செய்யாது இருப்பதே உத்தமம் என்ற நிதர்சனம் அறிந்தவர்கள் எதிர்க்க முடிந்த போதிலும் தவிர்க்கவே நினைக்கின்றனர். ஓரிடம் வந்து அமர்ந்த இருவரும் எதுவும் பேசாது அமைதியாய் கடல் அன்னையை பார்த்து கொண்டிருந்தனர். வாரம் ஒருமுறை இப்படி வந்து அமர்ந்து தங்களை புதுப்பித்துக் கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டவர்கள். வானதி வானமும் கடலும் சேரும் புள்ளையை தேடிக் கொண்டிருக்க பாரதி கைகளில் இருந்த அலைபேசியில் வெழுவதும் எழுவதும் முன்னில் என் ஆதையும் மந்தமும் நீ, என் நித்தமும் சொல்லும் அகிலமாலும் ஆதவன் மடியில் புதைந்திட இன்னும் யாரை தேடுகிறாய்? ஆழ்கடலில் தோன்றி 1000 தடைகள் தாண்டி அனைத்தும் நிறுத்தும் கரை வந்தும் தடுத்து நிறுத்தும் பாறைகளிலும் அடித்து சிதறியும் யாரை தேடுகிறாய் அலைப்பெண்ணே என்று எழுதி கொண்டிருந்தாள். எட்டி பார்த்த வானதி கடைசி வரியை மட்டும் படித்துவிட்டு, வேற யார தேடுவா, பையனத்தான் என்று பதில் கொடுக்க முறைத்து பார்த்தாள் பாரதி. எரும சிப்ப என்று எழுந்தவள் தனிமை வேண்டி மீண்டும் அலைகளை நோக்கிச் சென்றாள். முடிவு காண முடியாது பறந்து விரிந்து கடந்த கடல் அன்னைதான் அவளின் சரணாலயமும். வந்து வந்து பாதம் தீண்டும் அலைகளும் பேரலையின் மீது பட்டு சிதறும் வர்ண ஜாலங்களும் தாய்மடி தவழும் குழந்தையாய் மிதந்து செல்லும் படகுகளும் பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவளுக்கு. இலக்கின்றி பார்வையை செலுத்தி நின்றவளின் கண்களில் அருணோதயம். பௌர்ணமிக்கு இன்னும் 2 தினங்கள் இருக்க வெள்ளி நிலா அலைகளுக்கு நடுவே தத்தி தத்தி மேல் வருவதை கண்டவளின் கண்களில்தான் எத்தனை பரவசம்! நிமிடங்களில் பல வண்ணங்களில் ஜொலித்து வானம் சேரும் நேரம் வெள்ளித்தகடாய் மாறிய விந்தையில் லயித்து நின்றாள். இயற்கை நொடிகளில் தீட்டும் ஓவியங்களின் வர்ண சேர்க்கையின் பிரம்மாண்டத்தின் ஒரு துளியை கூட எந்த ஒரு ஆகச்சிறந்த ஓவியனாலும் மேல் உருவாக்கம் செய்திட முடிவதில்லை. முகம் மோதும் உப்பு காற்றில் கரைந்தபடி எண்ணங்களின் ஏதோ ஒரு பிரபஞ்ச வெளியில் சுற்றி கொண்டிருந்தாள் பாரதி. பாரதி எழுந்து சென்ற சற்று நேரத்தில் அதிர்ந்த அலைபேசியின் திரையில் தெரிந்த எண்களை கண்ட வானதி யார் என்ற குழப்பத்தோடு அழைப்பை ஏற்று காதில் வைக்க, ஹே நதி என மீனாவின் உற்சாக குரல் வந்து மோதியது. வானதியை நதி என்று அழைப்பது மீனா ஒருத்தி மட்டுமே. பல வருடங்கள் கழித்து கேட்ட அந்த அழைப்பில் உற்சாகம் கொண்ட வானதி, ஹே மீனு என்று கத்தியே விட்டாள். பக்கி பண்ணாட எரும நாயே என்ற மீனாவின் வாழ்த்துக்களில் மனம் விட்டு சிரித்த வானதி, அடே நல்லவளே மீனாட்சி, போதும் நிறுத்திரி என்று நிறுத்தினாள். என்னடி பண்ற? இப்ப பெசன் நகர் பீச்ல உட்காந்து சுண்டல் சாப்பிட்டு இருக்க. நீ என்ன பண்ற? ஏதோ தினமும் பேசிக் கொண்டவர்கள் போல இருந்தது அவர்களின் உரையாடல். எங்க பார்த்தன நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், வந்து 1 வாரம் ஆச்சு என்று கூறிய மீனாவிடம், எத பார்த்தா அண்ணா வீட்டுக்கா? என்னடி சொல்ற? அம்மா அப்படிலாம் சும்மா உன்னை அனுப்ப மாட்டாங்களே, எப்படி வந்த என பள்ளி காலத்தில் அறிந்திருந்த மீனாவின் தாயின் இயல்பை கூற இயலுமாயின் அதுவே நட்பு. காலங்கள் கடந்தாலும் மாறாதது நட்பு மட்டுமே. அப்படி ஒரு நட்பு வாய்க்க பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். விட்ட இடத்திலிருந்து மீண்டும் விட்டபடியே தொடரும் அதிசயம் நட்பு. கல்யாண பொண்ணு கேட்டு விடமாட்டேன்னு சொல்லிடுவாங்களா என கெத்தாக கூறிய மீனாவை, என்னது கல்யாணமா? பொண்ணா? அது யாரடி? உனக்குதான் அக்கா யாரும் இல்லையே என கேட்டு கொலைவரியாக்க வானதியால் மட்டுமே முடியும். பரதேசி நாயே, நக்கலா? நான் தாண்டி கல்யாண பொண்ணு என்று கத்தியவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல், சும்மா விளையாடாத லூசு, உனக்கு போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா என விடாது வம்பு செய்தாள் வானதி. அடேங்க வந்த பிச்சு போடுவேன் நாயே, நான் லூசா? எரும நீ தாண்டி லூசு என வார்த்தைகளை கடித்து குதிரையவளின் கோபத்தை உணர்ந்த வானதி, நிஜமாதான் சொல்றியாடி? உனக்கு கல்யாணமா? என்னால நம்பவே முடியல என மீண்டும் வாரினாள் ஆனந்தமாக. கையில சிக்க முடியாத தூரத்துல இருந்துட்டு பேசுற திமிரடி உனக்கு.
எப்படியும் கல்யாணத்துக்கு வரதானே செய்வ, அப்ப பேசிக்கிற உன்ன என்று கோவப்படும் மீனாவை சட்டை செய்யாமல், நிஜமாதான் சொல்றியாடி நீ? உனக்கு கல்யாணமா என நம்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் கேட்டாள் வானதி. நானே ஒரு டவுட்ல தான் சுத்திட்டு இருக்கேன்டி, நீ வேற இத்தனை தடவை கேக்குற, எனக்கே டவுட் ஆயிடும் போல என்றவள் கூறியதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்த வானதியை நினைத்த மீனாவின் முகம் அஷ்ட கோணலானது. கொஞ்சம் கூட மாறவே இல்ல பக்கினி. கேட்ட கேள்வியை 4 தடவை திருப்பி திருப்பி கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுற. பிரீத் மிஸ் கிட்ட மாட்டி நீ முழிக்கிறது போலவேதான் இப்பவும் இருக்க என்று பள்ளிக்கால நிகழ்விற்கு அழைத்து சென்றாள் வானதி. ஆட ஆமால, ஆனா பிரீத்தி மிஸ்க்கு என்ன பார்த்து மட்டும்தான்டி இப்படி எல்லாம் கேள்வி கேட்க தோணும். கேட்டதையே திருப்பி கேட்டா கூட பரவாயில்லடி, கரெக்டா ஆன்சர் பண்ணா கூட பாப்பாங்க பாரு. அந்த முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது மறந்து போயிடும். சரியான இரிச அரசி என மீனா கூறும் பொழுது இருவரின் கண்களுக்கும் பள்ளியின் வசந்தகால நிகழ்வுகள் வந்து போனது. அதெல்லாம் செம்ம ஃபீல்டி என்று பேசிக்கொண்டு சென்றவர்கள், அடச்சே என்னடி இது, பிளாஷ்பேக் ஓட்டுற அளவுக்கு நம்ம வயசாயிடுச்சு என்று தங்களையே வாரிக்கொள்ளவும் செய்தனர். சரி விடு, சொல்லு, நிஜமாவே உனக்கு கல்யாணம் தானா என முதலிலிருந்து வானதி மீண்டும் ஆரம்பிக்க, வேணாண்டி, வாயில வண்ண வண்ணமா வருது, பேச வச்சிடாத. நானே கஷ்டப்பட்டு அமைதியான அடக்கமான கல்யாண பொண்ணா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பேச வைக்காத. அவளை வெறுப்பேற்றியது போதும் என நினைத்த வானதி, எங்க அந்த அடக்க ஒடுக்கமான மூஞ்ச கொஞ்சம் காட்டு பாப்போம் என்று கூறிக்கொண்டே வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பினை அழுத்தி விட்டாள். அழைப்பு வீடியோ அழைப்பாக மாறிய நேரம் பாரதியும் சாரதியும் வந்து சேர்ந்தனர். அலைநுரைகளில் நின்றிருந்த பாரதிக்கு அந்த இரைச்சலையும் மீறி கேட்ட வானதியின் உற்சாக குரல் வியப்பினை அளிக்க, திரும்பியவள் கண்டது முகம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்க அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த வானதியைத்தான். அரிதாய் கிடைத்த ஓய்வு நாளில் மதியம் தூங்கி எழுந்த பார்த்தனும் மாடியிலிருந்து கேட்ட தங்கையின் குரலில் ஈர்க்கப்பட்டு கைகளில் ஏந்திய காஃபி கோப்பையுடன் மேலே வந்தான். இருவரையும் நோக்கி அருகில் வருவதற்கும் வீடியோ அழைப்பின் இணைப்பு கிடைப்பதற்கும் சரியாக இருந்தது. முகம் பார்த்து பேச எண்ணி அருகில் எரிந்து கொண்டிருந்த மின்விளக்கு கம்பத்தின் அடியினில் சென்ற வானதியை நோக்கி நடந்தாள் பாரதி. பின்னலையில் கடலும் நிலவும் விரித்திருக்க, கருப்பு வண்ண நீண்ட காட்டன் பாவாடையும் சிவப்பு நிற குர்த்தியும் அணிந்து காற்றுக்கு அடங்காமல் சிதறிய கற்றை கூந்தலை கையில் பற்றி வலது தோள் மீது போட்ட வண்ணம் மென் புன்னகை ஏந்தி நடந்து வந்தவளில் பதிந்தது பார்த்தனின் பார்வை. தங்கையின் சத்தத்தில் மாடி வந்தவள் அவளின் அருகே செல்ல எத்தனிக்க, மாடியில் அமைக்கப்பட்டிருந்த தோட்டத்தின் மத்தியில் அமைத்திருந்த ஊஞ்சலில் அமர்ந்திருந்த மீனா வெளிச்ச முகத்தில் பட மடிக்கணினியை திருப்பிய நொடி திரையை முழுமையாய் ஆக்கிரமித்தான் பார்த்தன். வானதியின் அருகில் வந்து அவள் தோளில் கை போட்ட பாரதி கண்டது வெள்ளை நிற ரவுண்ட் நெக் டி ஷர்ட், அடர் சாம்பல் வண்ண டிராக் பேண்ட் அணிந்து இடது கையில் காஃபி கோப்பையுடன் காற்றில் களைந்த முன்னெற்றி முடியை வலது கையால் கோதிக்கொண்டு இயல்பாக நின்றிருந்த பார்த்தனின் முழு உருவத்தைத்தான். திரையில் ஒரு சில நொடிகள் பார்த்து கொண்டவர்கள் அறியவில்லை, இவள்தான் தன்னை முழுமையாக்கும் மறுபாதி என்று. நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.